மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப ஒன்றிய அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களை இன்றைக்கு நானும் துறையின் செயலாளரும் NHMMD ரெசிடென்ஷியல் கமிஷனர் போன்ற உயர் அலுவலர்களும் சென்று சந்தித்து 11 கோரிக்கைகள் அடங்கிய மனுவினை அவரிடத்தில் தந்து விவாதித்தோம். ஒன்றிய அரசின் அமைச்சர் மற்றும் துறையின் செயலாளர், இணைச் செயலாளர்கள் 3 பேர் என்கின்ற வகையில் இந்த கூட்டத்தில் நம்மால் தரப்பட்ட அந்த 11 கோரிக்கைகளும் தனித்தனியே கலந்து ஆலோசனை செய்யப்பட்டது. அவற்றை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் ஏற்கனவே முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி கொண்டிருந்தார். அந்த வகையில் தற்போது 36 மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. இன்னமும் ஒரு 6 மாவட்டங்களில் மருத்துவக் கல்லூரிகள் இல்லாத நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே பலமுறை ஒன்றிய அரசோடு இது சம்பந்தமாக கடிதங்களின் வாயிலாகவும் நேரடியாக பிரதமர் உள்ளிட்டவர்களை சந்திக்கிற போதும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். என்றாலும் இந்த முறையும் அதை வலியுறுத்தி இருக்கிறோம். தமிழகத்தை பொறுத்தவரை மயிலாடுதுறை, தென்காசி, காஞ்சிபுரம், பெரம்பலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் ஆகிய 6 இடங்களுக்கு மருத்துவக் கல்லூரிகள் வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைக்கப்பட்டது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இது குறித்து விரைந்து பரிசீலனை செய்யப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அதேபோல் ஏற்கனவே இருக்கிற மருத்துவக் கல்லூரிகளில் குறிப்பாக நாமக்கல், திருப்பூர், விருதுநகர் ஆகிய 3 கல்லூரிகளில் 150 மாணவர்கள் படிப்பதற்குரிய கட்டமைப்பும் ஆசிரியர் பணியிடங்களும் பேராசிரியர் பணியிடங்களும் உபகரணங்களும் இருக்கிற நிலையில் 100 மருத்துவ அந்த மெடிக்கல் சீட்ஸ் மட்டுமே கிடைத்து கொண்டிருக்கிறது. இந்த 3 மருத்துவக் கல்லூரிகளுக்கும் 50 இடங்கள் கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். உடனடியாக செய்வதாக இன்றைக்கு ஒப்புதல் தந்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த 3 கல்லூரிகளிலும் 100 இடங்களிலிருந்து 150 ஒவ்வொரு கல்லூரியிலும் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வகையில் தமிழகத்திற்கு இன்னும் ஒரு 150 மருத்துவ இடங்கள் படிப்பதற்குரிய இடங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல் அவரிடத்தில் வைத்த இன்னொரு கோரிக்கை, தமிழ்நாட்டில் ஏற்கனவே 2286 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கிறது. 8713 துணை சுகாதார நிலையங்கள் இருக்கிறது. மக்கள் தொகையின் அடிப்படையிலும் அவசியத்தின் அடிப்படையிலும் இன்றைக்கு உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கைகளை ஏற்று இன்னமும் கூடுதலாக ஒரு 26 ஊரகப் பகுதிகளில் ஆரம்ப சுகாதார நிலையங்களும் 24 இடங்களில் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களும் வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்திருக்கிறோம். அது மட்டுமல்லாது ஒரு 500 துணை சுகாதார நிலையங்கள் வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இப்போது உலகம் முழுவதும் புற்றுநோய் பாதிப்புகள் அதிகரித்து வருகிற நிலை என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு புற்றுநோய் பாதிப்புகள் அதிகமாக இருக்கிற 4 மாவட்டங்களில் ஏற்கனவே அனைவருக்கும் அந்த ஸ்கிரீனிங் தொடங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஈரோடு, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கன்னியாகுமரி போன்ற 4 மாவட்டங்களில் அந்த ஸ்கிரீனிங் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடந்த நிதிநிலை அறிக்கையில் 27 கோடி ரூபாய் ஒதுக்கி தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற 38 மாவட்டங்களிலும் இந்த புற்றுநோய்க்கான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டு அந்த பணிகளும் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடத்தில் இந்த புற்றுநோய்க்காக ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி மையம் ஒன்று காஞ்சிபுரத்தில் 250 கோடி ரூபாய் செலவில் இன்றைக்கு கட்டும் பணிகள் முடிவுறும் தருவாயில் இருக்கிறது. 750 படுக்கைகள் கொண்ட அந்த மருத்துவமனை இந்த ஆண்டு திறந்து வைக்கப்படவிருக்கிறது. இந்த நிலையில் மேலும் சென்னை தமிழ்நாடு முழுவதிலும் புற்றுநோய் கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கு 447 கோடியே 91 லட்சம் ரூபாய் நிதியுதவி வேண்டும் என்று அமைச்சரிடத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தும் அவர் ஆராய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். அதேபோல் நரம்பியல் சம்பந்தமான சிகிச்சைகளை மேம்படுத்துவதற்கு நரம்பியல் துறையின் கீழ் பல்வேறு புதிய நவீன சிகிச்சை முறைகளை கையாள்வதற்கு
ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் 65 கோடி ரூபாய் செலவில் ஒரு கட்டடம் கட்டும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதிலும் ஒரு 22 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் நரம்பியல் துறையை மேம்படுத்துவதற்கும் புதிதாக பல்வேறு வசதிகளை உருவாக்கும் 603 கோடியே 45 லட்சம் ரூபாய் நிதி வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தும் விரைவில் முடிவெடுத்து அறிவிப்பதாக இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள். கோவையில் ஒரு எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஒன்று வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்திருக்கிறோம். அந்த வகையில் அவர் சொன்னது, ஏற்கனவே தமிழ்நாட்டின் சார்பில் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய அறிவுறுத்தலுக்கேற்ப நானும் துறையின் செயலாளரும் ஜப்பானில் ஜைகா நிர்வாகத்திற்கே சென்று மதுரையில் அந்த எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி விரைந்து கட்ட வேண்டும் என்கின்ற கோரிக்கையெல்லாம் வைத்துவிட்டு வந்தோம். இப்போது அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மிக விரைவில் அடுத்த வாரம் நானும் துறையின் செயலாளரும் அந்த எய்ம்ஸ் நிர்வாகம் கேட்ட மின் இணைப்பு, குடிநீர் இணைப்பு போன்ற பல்வேறு பணிகள் தமிழக அரசின் சார்பில் செய்து தரப்பட்டிருக்கிறது. அந்த பணிகளையும் பார்க்கவிருக்கிறோம். என்றாலும் கோவையில் இன்னொரு எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி வேண்டும் என்கின்ற கோரிக்கை தமிழக அரசின் சார்பில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் 2வது எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி தந்திருக்கிற நிலையில் தமிழ்நாட்டிற்கும் அந்த எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி வேண்டும் என்கின்ற கோரிக்கை தற்போது வைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தும் விரைவில் முடிவெடுத்து அறிவிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதேபோல் இன்றைக்கு நீட்டிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்திருக்கிறோம். நெக்ஸ்ட் என்கின்ற தேர்வு நடைமுறைப்படுத்தக்கூடாது என்றும் இன்றைக்கு சொல்லியிருக்கிறோம். மருத்துவ கல்வியை மைய கட்டுப்பாட்டுக்குள் உட்கொணர்வதாகவும் மாநில உரிமைகளை பறிப்பதாக இருக்கிறது என்கின்ற வகையில் அந்த கோரிக்கையும் வைத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, பொது கலந்தாய்வு இது நாள் வரை ஒவ்வொரு மாநிலமும் 85% மாணவர்களுக்கு அங்கே அந்த கவுன்சிலிங் நடத்தி அவர்களுக்கு ஆணைகள் வழங்கப்படும். 15% ஒன்றிய அரசு செய்யும். திடீரென்று 100% இங்கே தேசிய மருத்துவ ஆணையமும் பொது கலந்தாய்வு மூலம் செய்யப்படும் என்று அறிவித்தார்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார்கள். அதையும் அவரிடத்தில் சுட்டி காட்டியிருக்கிறோம். அதையும் சுட்டிக்காட்டு அதை இன்றைக்கு திரும்ப பெற வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறோம். தேசிய மருத்துவ ஆணையத்தின் புதிய மருத்துவ நிறுவனங்களை நிறுவுதல், புதிய மருத்துவ படிப்புகளை தொடங்குதல், தற்போதுள்ள படிப்புகளுக்கான இடங்கள் அதிகரிப்பு, மதிப்பீடு மற்றும் மதிப்பீட்டு விதிமுறைகளை 2023 ஒரு புதிய ஆணையை ஒன்று போட்டார்கள். அதற்கும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறோம். அதையும் திரும்ப பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறோம். இதுபோன்ற காரியங்களினால் அத்தியாவசிய சான்றிதழும் சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளால் வழங்கப்படுகிறது. தனியார் மருத்துவக் கல்லூரிகள் தோல்வியடையும் போதெல்லாம் இந்த நிறுவனங்களில் உள்ள மாணவர்களுக்கு மாற்று ஏற்பாடுகளை செய்ய மாநிலங்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றன. இந்த விதிமுறைகள் மாநில சுயாட்சியை பாதிக்கும் மற்றும் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்கின்ற நிலையில் அவரிடத்தில் எடுத்து சொல்லப்பட்டது. அது குறித்தும் அனைத்தையும் மிகுந்த கவனத்தோடு கேட்டுக்கொண்டு நாங்கள் கேட்டிருக்கிற ஒரு 11 விஷயங்களிலும் அதிக அக்கறை எடுத்து எதையெல்லாம் முடியுமோ அதை விரைந்து செய்து தருவதாக இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். மருத்துவத்துறைக்குன்னு நம்ம தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசால் ஒதுக்கப்பட்டிருக்கின்ற நிதி ஏற்கனவே நம்ம நிறைய கேட்டிருந்தோம். அந்த நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறதா? அந்த நிதி குறித்து இன்னைக்கு அமைச்சரிடம் ஏதாவது கேட்கப்பட்டு அந்த நிதி தொடர்பாக எவ்வளவு தர வேண்டி இருக்கு, நமக்கு எவ்வளவு தந்திருக்காங்க? இல்லை, NHM நிதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏற்கனவே தொடர்ச்சியாக வந்துருக்கு. அதில் எந்த இஷ்யூவும் இல்லை. இப்போ நாம் புதுசாக புற்றுநோய் மற்றும் நரம்பியல் துறையை மேம்படுத்துவதற்கு அது ஒரு 600 கோடி, இது ஒரு 400 கோடின்னு ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு பக்கம் கேட்டிருக்கிறோம். அது குறித்தும் பரிசீலிப்பதாக இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். எய்ம்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கோயம்புத்தூருக்கு வேணும்னு கேட்டிருக்கீங்க. ஏற்கனவே மதுரைக்கு இது பண்ணி இன்னும் நடைமுறையில் இல்லை. இப்போ மதுரையில் இப்போ கோயம்புத்தூரில் எந்த அளவுக்கு சாத்தியம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ மதுரையில் இந்த கட்டுமான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு நாங்கள் ஜைகா நிர்வாகத்திற்கு நேரடியாக சென்று இது முழுமையாக ஜைகா நிதி ஆதாரத்தின் கீழ் கட்டப்பட்டு கொண்டிருக்கிற கல்லூரி மருத்துவமனை. எனவே அங்கே நாங்கள் நேரடியாக போய் அங்கே இருக்கிற துணைத் தலைவரை சந்தித்து நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றெல்லாம் சொன்னோம். இப்போ வேலை நடந்துருக்கு. இது நடக்கும்போதே இன்னொன்று, இப்போ இந்தியாவில் மற்ற இடங்கள்லையும் கூட 2வது எய்ம்ஸுக்கு அனுமதி கொடுத்து வேலை நடக்கிறதால தமிழ்நாட்டிலையும் 2வது எய்ம்ஸ் மருத்துவமனை கோவையில் அமைய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைத்திருக்கிறோம்.
சார், புற்றுநோய் வந்து அதிகமாக உலகம் முழுவதும் பரவிட்டு இருந்தாலும் தமிழ்நாடை பொறுத்தவரை நீங்கள் 4 மாவட்டம், கன்னியாகுமரி உள்ளிட்ட 4 மாவட்டங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அதிக கவனம் செலுத்தப்படுகிறது. ஏன் அந்த 4 மாவட்டங்கள்லையும் அதிகமான புற்றுநோய் உருவாகுறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு? ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த சாயப்பட்டறை கழிவுகள், ராணிப்பேட்டை திருப்பத்தூரை பொறுத்தவரை தோல் பதனிடும் தொழிற்சாலைகள், கன்னியாகுமரியை பொறுத்தவரை ரப்பர் தோட்டங்கள், இந்த மாதிரியான காரணங்கள் தான் இப்போ மருத்துவ வல்லுநர்கள் சொல்கிறது. ஆனாலும் கூட இதையும் தாண்டி மற்ற மாவட்டங்கள்லேயும் இந்த புற்றுநோய் அதிகரிப்பு நீங்களே சொன்னதைப் போல் உலகம் முழுவதும் இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் தமிழ்நாடு இதில் தனி கவனம் செலுத்தி 38 மாவட்டங்களிலும் ஸ்க்ரீனிங் ஒர்க்கை தொடர்றதுக்கு முதல்வர் அவர்கள் 27 கோடி ரூபாயை அனுமதித்து அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த அரசாணை இன்னொரு 4-5 நாட்களில் வந்த உடனே அந்த பணி தொடங்கப்படவிருக்கிறது. இந்த நிலையில் ஏற்கனவே ஒரு ரீஜனல்ஸ், அதாவது ஒரு ஸ்டேட் சென்டர் காரப்பேட்டையில் காஞ்சிபுரத்தில் 250 கோடி ரூபாய் செலவில் 750 படுக்கைகள் கொண்ட ஒரு ரிசர்ச் சென்டர். அப்படி இந்தியாவுக்கு வந்து மும்பையில் வந்து டாடா கேன்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்கும், அது மாதிரி அண்ணா கேன்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து காரப்பேட்டையில் உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த வருடத்தில் முடிந்துவிடும். இது இல்லாமல் ஒரு 5 இடங்களில் ரீஜனல் சென்டர்ஸும் இருக்குது. இது மாதிரி இன்னொரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் எல்லாத்திலுமே இந்த புற்றுநோய்க்கான பிரத்யேக சிகிச்சை மையங்கள் அமைக்க வேண்டும் என்கின்ற வகையில் ஒரு 400 கோடி ரூபாய்க்கு மேலே திட்ட மதிப்பீடுகள் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிரத்யேகமாக இப்போது நிதி கேட்கப்பட்டிருக்கிறது. தேங்க்யூ.